இந்த தினத்தந்தி பேப்பர்காரருக்கு என்ன பிரச்சனை? அவர் இப்ப நடிகர் கிடையாது, அவர் முதலமைச்சர் தானே. அப்புறம் ஏன் விஜய் விஜய்னு போட்டுட்டு இருக்காங்க? இத நிறைய பேர் வன்மையா கண்டிச்சிருக்காங்க, நிறைய பேர் வீடியோ போட்டிருக்காங்க, நிறைய பேர் இத பத்தி பேசியிருக்காங்க. சின்ன சின்ன பத்திரிகைகள் கூட மரியாதையா முதலமைச்சர் விஜய்னு போடுறாங்க. ஏன் நானும் ஒரு பத்திரிகை துறையில தான் இருக்கேன், பத்திரிகை வச்சிருக்கேன். அவர் இன்னைக்கு முதலமைச்சர் ஆயிட்டாரு, ஏன் அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை இன்னைக்கு கொடுக்க மாட்டீங்க? இல்ல உங்களுக்கு பின்னணியில இருந்து யாராவது சொல்லி தராங்களா இந்த மாதிரி நீங்க பண்ணக்கூடாது, இப்படிதான் போடணும்னு சொல்லிட்டு? ஒரு பத்திரிகை நிறுவனம் நடத்துற நீங்க நியூட்ரலா தானே இருக்கணும் எப்பயுமே. நியூட்ரலா இல்லாம ஏன் இந்த மாதிரி ஒரு சைடாவே இருக்கீங்க? அப்புறம் எப்படி உங்க பத்திரிகையை நம்புவாங்க? உங்க பத்திரிகையை நம்பி வாங்கி படிப்பாங்க? எவ்வளவு பேர் இதை வன்மையா கண்டிக்கிறாங்க, எவ்வளவு பேர் கால் பண்ணி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. யாருக்காவது நீங்க இது பண்றீங்களா? நேத்து வரைக்கும் விஜய் விஜய் விஜய். அவர் என்ன உங்க வீட்டுல வேலை செய்யறாரா இல்ல உங்க பத்திரிகையில வேலை செய்யறாரா? அவர் இந்த தமிழ்நாட்டோட சிஎம். கஷ்டப்பட்டு நாங்கெல்லாம் ஓட்டு போட்டு அவரை ஜெயிக்க வச்சு சிஎம் நாட்டோட முதலமைச்சர். அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை கூட உங்களால கொடுக்க முடியாதா? இத வன்மையா கண்டிச்சு இந்த தகவல் மேலிடம் வரைக்கும் போற வரைக்கும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க. நிறைய பேர் இத பத்தி காவல் ஆணையர்னு போட்டு அவர் பேர் போடுறீங்க. இவர் தமிழ்நாட்டோட சிஎம். அது உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்கா? தினத்தந்தி பத்திரிகையை கண்டிப்பா வன்மையா கண்டிக்கணும். இந்த ஸ்டெப் நீங்க எடுக்கலன்னா கண்டிப்பா நாங்க டைரக்டா தினத்தந்தி ஆபீஸ்ல பேச வேண்டியது இருக்கும். இன்னும் சில நாள்ல இல்ல உடனடியா இத நீங்க மாத்திக்கலன்னா கண்டிப்பா நான் தினத்தந்தி ஆபீஸ் போயிட்டு இத பத்தி நான் பேசுவேன். வன்மையா கண்டிக்கிறேன். இத உங்களுக்கு வார்னிங்காவும் நான் வைக்கிறேன். மத்தவங்க கால் பண்ணி பேசினாங்க, நான் டைரக்டா வருவேன். டைரக்டா தினத்தந்தி ஆபீஸ்ல இத பத்தி நான் பேசுவேன். நானும் ஒரு பத்திரிகை துறையில தான் இருக்கேன், நானும் ஒரு பத்திரிகை நடத்திட்டு தான் இருக்கேன். அதனால எனக்கும் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்னா என்னன்னு தெரியும். அவரோட பதவியை நீங்க அவமதிச்சிருக்கீங்க, தமிழ்நாட்டோட சிஎம் ஓட பதவியை நீங்க அவமதிச்சிருக்கீங்க. இந்த இடத்துல விளைவுகளை கண்டிப்பா தினத்தந்தி டிவி, கண்டிப்பா தினத்தந்தி நியூஸ் பேப்பர் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரத்துக்குள்ளேயே இத மாத்திக்கோங்க.